வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் உங்களை கலராக்கும் அரிசி மாவும் தயிரும் என்ற டாபிக்கில் பகுதி 2. அரிசி மாவும் பயத்த மாவும். அரிசி மாவையும் பயத்த மாவையும் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பலன் இரட்டிப்பாகும். பயத்த மாவு சருமத்தை பட்டுப்போல் மென்மையாக்கும். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 டீஸ்பூன், பயத்த மாவு 1 டீஸ்பூன், மஞ்சள் சிறிதளவு, தயிர் 2 டீஸ்பூன். செய்முறை: மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு நன்கு மை போல பேஸ்டாக்கி கொள்ளுங்கள். பின்பு அதை முகத்தில் புருவம், கண்ணிமைகள், உதடு ஆகிய இடங்களை விட்டுவிட்டு கழுத்து வரை அப்ளை செய்யுங்கள். சில நிமிடங்கள் நன்கு மசாஜ் செய்துவிட்டு 10 நிமிடம் வரை உலரவிடுங்கள். பின்னர் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவினால் போதும். உடனடியாக உங்கள் முகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அரிசி மாவும் கற்றாழையும். கற்றாழை முகம், தலைமுடி, உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். இதிலுள்ள விட்டமின் சி மற்றும் இ ஆகியவை முகத்துக்கு ஈரப்பதத்தையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியது. அதை அரிசி மாவோடு கலந்து எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போமா? தேவையான பொருட்கள்: கற்றாழை ஜெல் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன். செய்முறை: கற்றாழை ஜெல், அரிசி மாவு இரண்டையும் ஒரு பவுலில் போட்டுக்கொண்டு அதில் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு பேஸ்ட் போல ஆக்கிக்கொள்ளுங்கள். அந்த கலவையை முகத்தில் தடவி வட்ட வடிவில் சிறிது நேரம் நன்கு மசாஜ் செய்து விடுங்கள். பின்பு 20 நிமிடம் வரை அப்படியே உலரவிட்டு பின் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும். அரிசி மாவும் பாலும். பால் மிகச்சிறந்த கிளின்சராக சருமத்தில் செயல்படுகிறது. அதோடு சரும துளைகளில் தங்கியிருக்கும் அழுக்குகளை நீக்கி முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் ஆகியவற்றை போக்குவதில் பால் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை அரிசி மாவோடு எப்படி பயன்படுத்தலாம்? தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 ஸ்பூன், காய்ச்சாத பால் 4 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன். செய்முறை: அரிசி மாவு, பால், தேன் ஆகியவற்றை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு நன்கு கட்டி இல்லாமல் கலக்குங்கள். இந்த அரிசி மாவு கடைகளில் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலேயே கூட அரிசியை மிக்சியில் போட்டு அரைத்தும் பயன்படுத்தலாம். கொஞ்சம் திக்கான பேஸ்டாக கிடைக்கும். அதில் மேலும் சில துளிகள் பால் விட்டு கலக்குங்கள். ஏனெனில் அரிசி மாவு பாலை நன்கு உறிஞ்சு கொள்ளும். இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் அப்ளை செய்து வட்ட வடிவில் ரப் செய்து தேயுங்கள். 20 நிமிடங்கள் வரை முகத்தில் அப்படியே வைத்திருங்கள். பின் நன்கு உலர்ந்த பின் கழுவி விட்டால் போதும். முகம் பட்டு போல மென்மையாகிவிடும். கலரும் கூடியிருப்பதை உங்களால் நன்கு உணர முடியும். அரிசி மாவும் முட்டை வெள்ளைக்கருவும். அரிசி மாவு மற்றும் முட்டையின் வெள்ளைக்கரு கலந்த கலவை முகத்தில் உள்ள தளர்ந்து போயிருக்கும் தசைகளையும் இறுக்கமாக செய்யும். இதனால் சருமத்தை வயதான தோற்றத்தை தவிர்த்து இளமையாக வைத்திருக்க முடியும். அதிகப்படியான மெலனின் சுரப்பை தடுக்கிறது. மெலனின் அதிகமாக சுரப்பதால் தான் சருமம் கருமையடைகிறது. தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 3 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், முட்டை வெள்ளைக்கரு 1. செய்முறை: மேலே கூறப்பட்டுள்ள பொருட்களை ஒரு பவுலில் நன்கு கலந்து பேஸ்டாக்கி கொள்ளுங்கள். அவற்றை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் அப்ளை செய்து சிறிது நேரம் மசாஜ் செய்யுங்கள். பின்னர் 20 நிமிடங்கள் வரை அப்படியே வைத்திருக்க வேண்டும். நன்கு உலர்ந்த பின்பு வெதுவெதுப்பான நீரை கொண்டு முகத்தை கழுவுங்கள். இதை வாரத்திற்கு 3 முறை செய்து வந்தால் போதும். செக்க சிவந்த முகத்தை பெறலாம். அரிசி மாவும் தயிரும். அரிசி மாவு மற்றும் தயிர் இரண்டுமே சருமத்துக்கு ப்ளீச்சாக பயன்படுத்தப்படுகிறது. இது சருமத்தின் நிறத்தை மெருகேற்றுகிறது. தயிர் சருமத்துக்கு சிறந்த மாய்ஸ்சரைசராக பயன்படுகிறது. தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன். செய்முறை: அரிசி மாவு மற்றும் தயிர் இரண்டையும் ஒரு பவுலில் போட்டு கட்டி இல்லாமல் நன்கு கலந்து கொள்ளுங்கள். பின்னர் அதை புருவம், கண்களை சுற்றி உதட்டு பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் கழுத்து வரையிலும் அப்ளை செய்யுங்கள். பின்பு 20 நிமிடங்கள் வரை அப்படியே உலர விட்டு விடுங்கள்.
நன்கு உலர்ந்ததும் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவிவிட்டு உங்களுடைய முகத்தை நீங்களே கண்ணாடியில் பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். முகம் புத்துணர்வோடு கூடுதல் நிறமும் பெற்றிருப்பதை உணர்வீர்கள். இதை வாரத்திற்கு 2 முறை செய்து பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இவ்வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அனைத்து டிப்ஸுகளையும் பயன்படுத்தலாம். இல்லையெனில் ஏதாவது ஒன்றை வாரத்திற்கு 1 முறை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.